முதல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கூட்ட நெரிசலான மீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அட்டெண்டே பண்ணக்கூடாது அப்படின்றத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு குழந்தைங்களை, இந்த கை குழந்தைங்களை, இந்த சின்ன குழந்தைங்களை தயவு செஞ்சு கூட்டு போகாதீங்க. இது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த 60-65 வயசு மேல இருக்கிறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. மூணாவது, ஆல்ரெடி நான் ஒரே ஹார்ட் பேஷண்ட், பிபி பேஷண்ட், மாத்திரை போட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் மருந்துலாம் விட்டுட்டா டக டகன்னு கை ஆட ஆரம்பிச்சிடும் சுகர்ல, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி மீட்டிங்க்கு போகாதீங்க. இதெல்லாம் வந்து மெயினான விஷயமா வந்துட்டு சொல்ல விரும்புறேன். இதை தாண்டி இந்த மாற்றுத்திறனாளி பேஷண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கண்ணு தெரியாது, நான் பிளைண்டு, எனக்கு காது கேட்காது, இல்லை ஒரு ஊனமுற்றோர், இந்த மாதிரி எனக்கு கை கால் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வீல் சேரில் தான் போவேன், இல்லை ஒரு கிளச்சு வச்சு தான் நடக்க முடியும். இப்போ நீங்களாம் இந்த மாதிரி கூட்ட நெரிசலான இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. ஃபியூச்சர்லையும் எப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு மீட், இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு சேர் நம்பர்லேருந்து உங்கள் சீட் நம்பர்லேருந்து ஆடிட்டோரியத்தில் ஒரு கான்செர்ட் நடக்குது, இல்லை ஒரு மீட்டிங் நடக்குது, இதான் நம்மளோட சீட்டு, ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே நடக்குது, 1000 பேர்னா 1000 பேர் தான் வருவாங்க, உங்கள் சீட் இதுதான் பதிவு செஞ்சுருக்குன்னா நீங்கள் தைரியமாக போகலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாப் மீட்டிங் மாதிரி வந்து யார் வேணால் எவ்வளோ வேணால் வந்து உள்ளே போகலாம் அப்படின்ற இடத்துக்குலாம் நீங்களாம் போகாதீங்கன்றது ஒரு டாக்டராக நம்மளோட முதல் தாய்மையான ஒரு இம்பார்ட்டண்ட் வேண்டுதலாக வந்து உங்ககிட்ட வச்சிடுறேன்.